இடைவேளைக்கு பிறகு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். கிருஷி சௌபாலினுடைய அடுத்த செஷனிற்கு உங்களை மீண்டும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த செஷனில் ஒரு சில நிபுணர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். விவசாயிகளும் இணைந்திருக்கிறார்கள். அதாவது நம்முடைய விஞ்ஞானிகள் விவசாயிகளினுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளிப்பார்கள். சரி, இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டாக்டர் எஸ்.கே. மல்ஹோத்ரா, மகாராணா பிரதாப் தோட்டக்கலை பல்கலைக்கழகம், கர்னாலிலிருந்து உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். மேலும் என்னுடன் இணைகின்ற டாக்டர் ஜே.பி. மிஸ்ரா அவர்கள், ஜோத்பூரின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய இயக்குனர் அவர்கள். உங்களை வரவேற்கின்றோம் சார். முதலில் டாக்டர் மல்ஹோத்ரா அவர்களிடமிருந்து நான் தொடங்குகின்றேன். தோட்ட பயிர்களுக்கு இயற்கை வழி வேளாண்மை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இது ஏன் தேவைப்படுகிறது என்பதை பற்றி உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் அனாலிசிஸ் என்ன சொல்கிறது? அதிகளவு உணவுப் பொருட்களை பயிரிடுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு என்பது நிறைவேறுகிறது. மேலும் நமது தோட்டக்கலை பயிர்கள் உணவு பாதுகாப்பிற்கு பொறுப்பானவை. உணவு பாதுகாப்பு பிரச்சனை என்று சொன்னால் உண்மையான வடிவத்தில் அது தீர்க்கப்படாது. அதில் சிக்கல் இருந்தால், அல்லது அதில் பூச்சிக்கொல்லிகள் இருந்தால், அல்லது நாம் பல்வேறு வகையான ரசாயன பூச்சிக்கொல்லிகளை கொண்டு வந்தால் அதனால் எந்த பயனும் இருக்காது. எனவே இயற்கை வழி விவசாயத்தில் தோட்டக்கலை பயிர்களை சேர்ப்பது இப்பொழுது மிகவும் முக்கியமானதாகிவிட்டது. இதனால் நாம் அதிக அளவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிக அளவில் பயிரிட வேண்டும். அவை ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கூடுதலாக சொல்ல விரும்புகின்றேன். அதனால்தான் இயற்கை வழி விவசாயத்தில் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் வழக்கமான பயிர்களுடன் ஒப்பிடும்பொழுது அதிக மதிப்புள்ள பயிர்களின் இடம்பெறுகின்றன. இந்த இயற்கை வழி விவசாய முறையை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இதனால் நுகர்வுக்கு பாதுகாப்பான ஆரோக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகளினுடைய உற்பத்தி என்பது அதிகரிக்கும். அவை பல இடங்களில் அதிக அளவில் வெற்றி பெறுவதையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. சணல் வளர்ப்பு மற்றும் காளான் உற்பத்தியுடன் தேனீக்கள் வளர்ப்பும் செய்யப்படுகின்றது. தேன் உற்பத்தியும் இதில் செய்யப்படுகின்றது. எனவே பல்வேறு பயிர்கள் இப்பொழுது வெவ்வேறு மாடியூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இயற்கை வழி விவசாயத்தில் இந்த மாடியூல்களை பின்பற்றுவது அவசியம். உற்பத்தியை பற்றி பேசினால், இந்தியாவில் தோட்டக்கலை மூலம் தற்போது 353 மில்லியன் டன் மகசூல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 112 மில்லியன் டன் பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மீதமுள்ள 207 மில்லியன் டன் என்பது காய்கறிகள் ஆகும். எனவே 10% விவசாயிகள் இயற்கை வழி விவசாயத்தை நோக்கி சென்றாலும் அது இயற்கை விவசாயத்தை நோக்கிய ஒரு சிறந்த தொடக்கமாக அமையும். நமக்கு சிறந்த பொருட்கள் கிடைக்கும். நீங்கள் பேசிக்கொண்டிருந்த பொருளாதார பாதுகாப்பு பிரச்சனையில் கூட சந்தையில் பொருட்களின் விலை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்று நான் கூறுவேன். சரிங்க, சிறப்பான விஷயங்களை பேசியிருக்காங்க. டாக்டர் மிஸ்ராவும் எங்களோட இருக்கிறாரு. டாக்டர் மிஸ்ரா அவர்களே, இங்க நம்ம ஜோத்பூரை பத்தி பார்க்கும்போது இயற்கை வழி விவசாயிகளுக்காக அவர்களை எப்படி அட்ராக்ட் செய்யறது, எப்படி அவங்கள தயார் செய்யறது, இதற்கான உங்களுடைய மிஷன் என்னவா இருக்கு? தகவலை வழங்குதல், பயிற்சி அளித்தல், ஊக்குவித்தல் மற்றும் ஒளிபரப்பு செய்தல். இந்த 3 பணிகளிலும் நாங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் மிகுந்த ரொம்ப முனைப்போடு வேலை செஞ்சுட்டு வரோம். நீங்கள் கேட்டால் சந்தோஷப்படுவீங்க. கடந்த 2 ஆண்டுகளில் நமது மாநிலத்தில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த இயற்கை வழி விவசாயத்துக்கான பயிற்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுடைய 2வது நடவடிக்கை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயற்கை வழி விவசாயத்திற்காக மாஸ்டர் ட்ரெயினர்களை நேச்சுரல் ஃபார்மிங் மேலே நாங்கள் தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த நேச்சுரல் ட்ரெயினர் எல்லா விவசாயிகளுக்கும் சந்திச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியா? நேச்சுரல் ஃபார்மிங் தொடர்பா மற்றொரு முக்கிய விஷயம் என்னன்னா, அவங்க விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் தகவலை கொடுக்கணும். அவர்கள் இயற்கை விவசாயத்தில் நிகழும் முன்னேற்றத்தை, இந்த முறைகளில் அடையப்பட்ட முடிவுகள் பற்றியும் பேசுவாங்க. அது தொடர்பாகவும் விவசாயிகளுக்கு சொல்லணும், அப்புறம் நினைவூட்டணும். அதாவது நம்ம தகவல்களை மற்றவர்களுக்கு பரப்பணும். இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நினைக்கணும். சரி. அதாவது மாவட்ட அளவில், பிளாக் அளவில், பஞ்சாயத்து அளவில் விவசாயிகள் மத்தியில் போய் அவர்களிடையே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சுட்டு வரோம். இப்போ விவசாயிகளும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. நேர்களே, இப்போ சக்தி சிங் அவர்கள்ட்ட பேசலாம். அவர் ரோத்தக்ல இருந்து இணைந்திருக்கிறாரு. சக்தி அவர்களே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கிருஷி சௌபால் நிகழ்ச்சிக்கு. சார், இந்த காய்கறிகள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மதீனா கிராமத்தை சேர்ந்தவன். அப்புறம் ரோத்தக்கு வேளாண் துறை அதிகாரிகளால் நான் ஈர்க்கப்பட்டேன். சரிங்க. இந்த வருஷம்தான் நான் 20-25 வகையான அந்த பயிர்களையும் செடிகளையும் நட்டேன். அப்புறம் சுமார் எங்கள் வீட்டு தோட்டங்களில் பல காய்கறிகளையும் பயிரிட்டுருக்கோம். அப்புறம் வர இருக்கும் காலங்களில் நாங்கள் இப்போ கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்போம். உங்களோட ஆதரவு கிடைச்சா, டாக்டர் ஐயாவோட ஆதரவு கிடைச்சா, அப்புறம் இன்னமும் 1-2 ஏக்கர்ல அதிகமாக பயிரிடுவோம். நாங்கள் பயிரிடலாம் நினைக்கிறோம். நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். சக்தி அவர்களே, மீண்டும் உங்ககிட்ட வர மிக்க நன்றி. நம்மோட டாக்டர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. டாக்டர் மல்ஹோத்ரா அவர்களே, உண்மையிலேயே நம்ம பண பயிர்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு அதில் சிறந்த அனுபவம் உள்ளது.
ஆனா இந்த அனுபவம் அனைத்து இடங்களுக்கும் சென்றடையணும். இது முன்னுரிமை சார். நீங்க இதை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த செய்தியை எப்படி பாஸ் ஆன் பண்றது சார்? இயற்கை வழி விவசாயத்தில் நான் ஏற்கனவே சில விஷயங்களை பற்றி சொன்னது சரி. போல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இயற்கை வழி விவசாயத்தின் ஒவ்வொரு பொருட்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி நுகர்வுக்கு பாதுகாப்பானது. இரண்டாவதாக, இதுவரை நாம் உற்பத்தியை பற்றி அதிக உற்பத்தியை பெறுவதை சரி. பற்றி பேசி வந்தோம். இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ந்து பயிரிடுவதற்காக நமது செல்வத்தை பாதுகாக்க வேண்டிய ம். நேரம் என்பது நமக்கு வந்துவிட்டது. ஆ. அதோடு நமது சூழலியலை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இதை இந்தியில் பிரசித்திக்கு என்று அழைக்கின்றோம். இது முக்கியமானது. நான் சூழலியல் என்று சொல்லும்பொழுது சூழலியல் என்று சொல்வது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் அமைப்பை குறிக்கிறது. அவற்றில் சில நம் வெறும் கண்களுக்கு தெரியும், சில வெறும் கண்களுக்கு தெரியாது. அவர்கள் அனைவரும் சூழ்நிலையின் கீழ் வருகின்றோம். அனைவரும் ஒரு சமூகமாக ஒன்றாக வாழ்கிறோம். எனவே நாம் முழு சமூகத்தையும் ஒரு வகையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இயற்கை வழி விவசாயத்தை பற்றி கல்வி கற்பிப்பது, பிறருக்கு சொல்வது மற்றும் பிரச்சாரம் செய்வது மிகவும் முக்கியம். இந்த முறையை பரப்புவது முக்கியம். இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். பிஎஸ்சி தோட்டக்கலை இதை ஒரு தனி பாடமாக சேர்த்துள்ளது. அங்கு மாணவர்கள் இயற்கை வழி விவசாயம் பற்றி முழுமையாக கற்றுக்கொள்கிறார்கள். மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தில் இதை ஒரு தனி பேப்பராக கற்றுக்கொள்கிறார்கள். பட்டப்படிப்பில் இந்த தலைப்பை கற்பிப்பதின் சரி. நோக்கம் என்னவென்றால் இயற்கை வழி விவசாயத்தின் நன்மைகளை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பதுதான். அதேபோல எம்எஸ்சி தோட்டக்கலை பாடத்தில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் குறித்து தனித்தனி பாடங்களை நாங்கள் சேர்த்துள்ளோம். இயற்கை வழி சரி, வேளாண்மை சரி. குறித்த ஆராய்ச்சிக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். மாணவர்களின் இதுதான் ஆராய்ச்சிக்கும் முனைவர் மாறி பட்டத்திலும் வரக்கூடிய கூட இந்தியாவினுடைய ஒரு காட்சியா இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக மூலமாக பார்த்தால் விவசாயிகள் இன்னும் இளைஞர்களின் இதை பற்றி ஆர்வத்தை புரிஞ்சுக்க முடியும். ஈர்ப்பதாக யமுனா அமைந்துள்ளது. நகர்ல இருந்து விஜயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு மைக் கொடுங்க ப்ளீஸ். விஜய் அவர்களே, உங்களை கிருஷி சோபால் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம் என்ன செய்றீங்க? சார். நான் இயற்கை வழி முறைகளை பயன்படுத்த ஒரு இயற்கை விவசாயி. முன்னாடி நான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை மாற்றி எங்கள் விவசாய மாதிரியை இயற்கை வழி விவசாயமாக நான் மாற்றினேன். அதை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? இங்கிருந்து ஆச்சாரிய தேவ்ரத் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழே நான் மாஸ்டர் ட்ரெயினராகவும் இயற்கை வழி விவசாயியாகவும் இருக்கேன். ம். யமுனா நகர்ல இருந்து இயற்கை வழி விவசாயத்தின் கீழே பல பயிர்களை நாங்க பயிரிடுறோம். ம். உதாரணமா நாங்க கரிம மஞ்சளை பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ம். தானியங்கள் வடிவில் கோதுமை அரிசி, அப்புறம் சொந்த காய்கறிகளை நாங்க பயிரிடுறோம். பல வகைகள்ல 34 பழங்களை ம். நாங்க பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க அவற்றை பயிரிட்டு ப்ராசஸ் செய்றோம். மஞ்சளை அப்படியா? ப்ராசஸ் செய்வது போலவே பழங்களையும் ப்ராசஸ் செய்ததுக்கு பிறகு பேக்கிங்கும் பண்றோம். ம். அப்புறம் ரசாயனம் இல்லாம உருவான பொருட்களை மட்டுமே சாதாரண மக்களுக்கு நாங்க விநியோகிக்கிறோம். ம். ஒரு சிலர் சொல்றாங்க இதுல லாபமே கிடைக்கிறது இல்ல, எதுவுமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா இது? இல்ல சார், முன்ன மாதிரி இப்ப எல்லாம் இல்ல. இந்த முறையில உற்பத்தி செலவு அதெல்லாம் இல்ல, வருமானம் அப்படியா? இல்ல. இயற்கை வழி விவசாயத்துல 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு பிறகு ம். இந்த முறைய பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த உற்பத்தி நிலையை நம்மால அடைய முடியும். அப்படியா? லாபம் இருக்கு இல்லையா? ஆமா இந்த சார், லாபம் லாபத்தை இருக்கு. இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் நிபுணர்கள் நம்மோட இருக்கிறாங்க. நம்மோட மிஸ்ராஜி அவர்கள் இருக்கிறாங்க. சார், அதாவது இந்த விவசாயிகளுக்கு இடையிலான இந்த கம்யூனிகேஷன், இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்படுது சார்? பல வகையான முயற்சிகள் இருக்கு. ஒன்று, டிஜிட்டல் தளத்தில் நாங்கள் நிறைய வேலையை செஞ்சிட்ருக்கோம். ரெண்டாவது, பழைய மெத்தடுகள் விரிவாக்கம், அதாவது மேன் டு மேன் கனெக்ஷன், அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அப்புறம் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டது. அதையும் நாங்கள் சேர்த்து செய்கிறோம். அப்புறம் எங்களோட கிசான் சாரதி போர்ட்டல் இருக்குது. அதில் சுமார் எங்களுடைய மண்டலத்தில் மட்டும் சுமார் 54 லட்சம் விவசாயிகள் போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், அல்லது இது குறித்து தேவையான எந்த தகவல்களையும் கேட்கலாம். கேவிகே விஞ்ஞானிகளிடம் கேட்கலாம். விவசாயிகள் தங்களுடைய கேள்விகளையோ அல்லது தகவல்களையோ ஆன் கேம்பஸ் அப்புறம் ஆஃப் கேம்பஸ் இந்த பயிற்சிகளையும், அதில் சரி. எந்த வகையான விவசாயம் இருந்தாலும் சரி, அவங்க இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் ஃபார்மிங்காக இருந்தாலும் சரி, தேநீர் வளர்ப்பு விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது தோட்டக்கலை விவசாயி, அல்லது ஜீரக விவசாயி, சரிங்க. அல்லது மாதுளை விவசாயம் செய்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அவங்கள ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் இயற்கை வழி விவசாயம் தொடர்பாக ஒரு கேப்சூல் சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். யமுனா நகர்லேருந்து பரத்ராம் அவர்கள் இருக்கிறாங்க. பரத் அவர்களே, கிருஷி சோபால் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி சார். நேரத்தை நன்றாக ஏன் செலவிடுகிறேன். சந்தோஷமா இருக்கீங்க? சொல்லுங்க நீங்க. சார், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதும் வரி விகிதத்தை குறைப்பதும் நமது பிரதமரின் நோக்கம் என்பது உண்மை. ம். அந்த நோக்கத்திற்காக நாம் பாடுபடுகிறோம். அப்படியா? நான் யமுனா நகரை சேர்ந்த பரத்ராம். நான் இயற்கை விவசாயத்தில் மாஸ்டர் ட்ரெயினர். அப்படியா? ஆமாம் சார். ம். விவசாயிகளுக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன் சார். ம். இங்கே விவசாயம்
தோட்டக்கலை துறைகள் மற்றும் வேளாண் அறிவியல் மையம் எனக்கு உதவுகின்றன. அனைவரும் நான் முன்னேறுவதற்கும் உதவுகிறார்கள். சார், குஜராத்தை சேர்ந்த ஆச்சாரியா தேவ்ரத் நகரத்தின் பணம் கிராமத்திற்கும், கிராமத்தின் பணம் கிராமத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதே அவரது நோக்கம். இது இயற்கை விவசாயத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். எல்லா பணமும் கிராமத்துக்கா? இல்லை, நகரத்தின் பணமும் கிராமத்திற்கு செல்ல வேண்டும். சரி 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 சரி, எல்லா பணமும் கிராமத்துக்கு வரணும். ஆமாம் இல்லையா? சார். கிராமத்துக்கும் நகரத்துக்கும். ஆமாம் சார். சரி சரி சார், நாங்கள் இந்த மிஷினில் வேலை செய்கிறோம். இந்த மிஷின்கில் யாரும் என்னை நம்பலை. நான் மஞ்சள் நட்டேன். 4 கிலோ 220 கிராம் மஞ்சள் வேர் தண்டு அறுவடை செஞ்சேன். எனக்கு கரும்பு சாகுபடியும் இருக்கு. அப்படியா? 3 கிலோ 630 கிராம் கரும்பு தண்டை அறுவடை செஞ்சேன். அதுவும் ரொம்பவே ஆரோக்கியமானது. நான் அதிலிருந்து மற்ற பொருட்களையும் தயாரிக்கிறேன். இவருக்காக எல்லாரும் கரவொலி எழுப்பணும். சரி, ராமேஸ்வர் அவர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி நான் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. விவசாயி நல்ல விளைச்சல பெற விரும்பினா முதல்ல அவர் 50 கிலோ கோதுமை பெற விரும்பினா முதல்ல 50 கிலோ கோதுமை விதைப்பாரு. ம். அப்புறம் தான் மகசூல் கிடைக்கும். சரி. அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க சார். ஆனா எங்க முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா சந்தைப்படுத்துதல் தான். நான் 100 கிலோ கோதுமை, 20 கிலோ பாசிப்பருப்பு, 20 கிலோ கடலைப்பருப்பு ஒரு வருஷமா வீட்டில் தான் கிடந்துச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு குறைஞ்ச விலையில வித்துட்டேன். என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. நீங்க டிடியோட ஒவ்வொரு வாரமும் சரிங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கணும். சரிங்க இதை பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகி போயிடும். சரி. இவருக்காகவும் ஒரு முறை எல்லாரும் கைத்தட்டணும். இடைவெளிக்கு பிறகு கிருஷி சோபால் நிகழ்ச்சியை மீண்டும் நாம முன்னெடுத்து செல்வோம். கிருஷி சோபால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க.